ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ME3791 மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் IoT சப்ஜெக்டான எக்ஸாம் வந்து இப்போ நாளைக்கு நடக்க போகுது. ஸோ இந்த சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான பிடிஎஃபும் நோட்ஸும் அண்ட் ரெஃபரன்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்து ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு பிறகு ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம ஆப் வந்து ரெஃபர் பண்ணிக்கேன். ஓகே, இப்போ இந்த சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி நான் அப்படியே ஷோ பண்ணுறேன். இதில் வந்து போல்டு பண்ண கொஷின்ஸ்லாம் வந்து கம்பல்சரி எல்லாருமே நல்லா படிச்சிங்க. அதேமாதிரி இப்போ இதில் கொடுத்துருக்க கொஷின்ஸில் வந்து எந்த மாதிரி படிக்கலான்ட்டு அந்த நோட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் 1னா இதில் வந்து கொஷின் நம்பர் 1 and 2 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லாமே படிச்சிங்க. ரிமைனிங் தேர்ட் கொஷனில் இருக்கிற அந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் வந்து 3 and 4 பார்த்தீங்கன்னா நோட் வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இந்த கொஷின் வந்து டைம் இருந்தால் படிச்சிங்க, அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கொஷின் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 பொறுத்த சேம் அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் கொஷின் PLC வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கம்பல்சரி வந்து நிறைய டைம் கேட்குறாங்க. ஸோ அந்த கொஷின் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நல்லா படிச்சு பேர் ரிமைனிங் கொஷின் நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த மாதிரி 5 யூனிட்டையுமே பார்த்துருக்கா போல்ட் பண்ணிக்கிற கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ்லாம் எந்த மாதிரி படிக்கலான்ட்டு நோட் வைஸாக பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி படிச்சிங்க. ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. அந்த ஆப் வந்து மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.